செய்திகள் தொடர்கின்றன. ஆதவ் அர்ஜுனாவை அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என புதிய தமிழக கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மனைவி மற்றும் அவரது மாமியார் தொடர்பாக வெளியாகியுள்ள சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் குறித்த தகவல்கள் மிகுந்த கவலை அளிக்கிறது எனவும், ஆதவ் அர்ஜுனா அவரது மனைவி தொடர்புடைய வழக்கிலிருந்து முழுமையாக விடுபடும் வரை அவரை அமைச்சரவையிலும் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்பொழுது முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இன்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவோம், மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் என்பதுதான் அவருடைய மிக மிக முக்கியமான வாக்குறுதி. ஆனால் அவருடைய கட்சியிலும் சரி ஆட்சியிலும் மிக மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவருடைய துணைவியார், அவருடைய மாமியார் மற்றும் ஜான் பிரிட்டோ லீமா ரோஷனுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள். சாதாரணமான பொருளாதார குற்றச்சாட்டு இல்லை, இது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருக்காருங்கிறது தான் அதிர்ச்சியான சம்பவமா இருக்கு. இது ஒரு லேசான குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மிகப்பெரிய ஆபத்தான குற்றச்சாட்டு என்றுதான் இது பார்க்க வேண்டி இருக்கிறது. என்று சொன்னால், தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களாகவே இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட இளைஞர்கள் கிராமங்கள் நகர்ப்புறங்களில் போதைப் பொருளுக்கு ஆளாகித்தான் அவர்கள் சீரழிகிறார்கள். எனவே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இன்னும் சொல்ல போனால், கடந்த 2026 ஒரு மாதத்திற்கு முன்பு நடைபெற்ற அந்த 2 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதும் ஊழல் முற்றாக ஒழிக்கப்படணும், தீய ஆட்சி போய் தூய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த ஆட்சியில், இந்த தூய ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சொல்லக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய 2வது இடம் இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் ஆதவ் அர்ஜுனா தான் இந்த அரசனுடைய முகமாகவும் கட்சியினுடைய முகமாகவும் விளங்கக்கூடியவர். அவருடைய துணைவியார் இப்பொழுது சர்வதேச கடத்தல், அதாவது போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டு வழக்கில் பெயில் இருக்கிறாரு. இப்பொழுது அவருடைய உறவினர்கள் மீண்டும் பெரிய அளவுக்கு 300 கோடி ரூபாய்க்கு மேல மதுரையில பிடிபட்டிருக்கிற பொருள்ல தொடர்புக்குன்னு சொல்லிட்டு ஈடி கொடுத்திருக்குது. இந்த நேரத்திலும் இன்னும் ஆதவ் அர்ஜுனா அவர்களை தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் வைத்திருப்பது முறையா, அவரை அமைச்சரவையில் வைத்திருப்பதும் சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்பதற்காகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிறார்கள். எனவே அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால், சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியோ தொடர்பு இருப்பதாக இப்பொழுது அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறது. அதனால இதிலிருந்து அவர்கள் விடுபடுகின்ற வரையிலும், அவர்கள் நிரபராதிகள் என்று தங்களை நிரூபிக்கக்கூடிய வரையிலும் விஜய் அவர்கள் உடனடியாக ஆதவ் அர்ஜுனா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கணும், அமைச்சரவையிலிருந்தும் நீக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான வேண்டுகோள் ஆகும். பரபரப்பான அரசியல் சூழலில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பு செய்தியாக பார்க்கலாம். தமிழக இளைஞர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் போதை கலாச்சாரம் பெற்றோர்களை மட்டுமல்லாது சமூக அக்கறையாளர்கள் பலரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சென்னை முதல் குமரி வரை சுமார் 500 கிலோவுக்கும் மேலாக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் போதை மாத்திரைகளும் ஊசி மருந்துகளும் கைப்பற்றப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அரசு என்னதான் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாக கூறினாலும், சட்டவிரோத மது விற்பனையை காவல்துறையினர் தடுத்து வருவதாக கூறப்பட்டாலும், கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுக்கு தமிழக இளைஞர்கள் அடிமையாவது அதிகரித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. அதிலும் முன் எப்போதும் இல்லாத வகையில் மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு இளம் பெண்கள் அடிமையாகி வருவது அதிகரித்து வருவது
வருவதையே சமீபகால நிகழ்வுகள் உறுதி செய்கின்றன. சென்னையில் கடந்த சுமார் 10 தினங்களுக்கு முன்பு மது விடுதியில் ஏற்பட்ட தகராறில் 17 வயதான இளம்பெண் ஒருவர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சியில் இருந்தே தமிழக மக்கள் இன்னும் விலகாத நிலையில் தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியில் நடந்த மற்றொரு சம்பவம் அனைவரையுமே அதிர்ச்சியில் உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது. திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதே ஆன சிறுமி தனது ஆண் நண்பர்களுடன் ரயில் நிலையம் இருந்த பகுதியில் தனியார் விடுதியொன்றில் அறை எடுத்து தங்கியதும் அங்கு போதைக்கு அடிமையான அவர்கள் போதை ஊசியை அளவுக்கு அதிகமான அளவில் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த 18 வயது சிறுமி சுயநினைவை இழந்த நிலையில் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் கூட அது பயனளிக்காமல் அவர் மரணமடைந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிகளான தமிழ் மக்கள் கல், சாராயம், பிராந்தி, விஸ்கி என பரிணாம வளர்ச்சி அடைந்து கடந்த சில ஆண்டுகளாக கஞ்சாவிற்கும் அடிமையாகி தற்பொழுது அதையும் விட கொடிய போதை மாத்திரை மற்றும் போதை ஊசி என வித்தியாசமான போதைகளுக்கு அடிமையாவதை தடுப்பதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை அரசும் தன்னார்வலர்களும் எடுக்க வேண்டும். அதேபோல தான் பதவியேற்ற பொழுது அறிவித்தபடி பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படையை இன்று துவங்கி வைத்த தமிழக முதலமைச்சர் விஜய் தான் பதவியேற்ற அதே நாளில் அறிவித்தபடி மாவட்டத்திற்கு 1 வீதம் 37 போதைப்பொருள் தடுப்பு காவல் நிலையங்களையும் தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 65 போதைப்பொருள் தடுப்பு படையையும் போர்க்கால அடிப்படையில் விரைந்து உருவாக்கி போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை மீட்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் வெம்பாக்கம் ஊராட்சியில் பெண் ஊராட்சி மன்ற தலைவராக சரளா குமரன் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்ற நாளிலிருந்து தற்பொழுது வரையில் திமுகவை சேர்ந்த துணைத் தலைவர் மற்றும் சில வார்டு உறுப்பினர்கள் தனக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் மக்கள் நலப்பணிகளை முடக்கி வருவதாக குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் இரவு உணவு வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்த யுவராஜ் என்பவருடன் ஸ்ரீதர், சஞ்சய் ஆகிய இருவர் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது ஸ்ரீதர் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவரும் யுவராஜை தாக்கியுள்ளனர். இதில் யுவராஜுக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் இவர் இதுகுறித்து செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ஸ்ரீதர் மற்றும் சஞ்சய் ஆகிய இருவரையும் செம்மஞ்சேரி போலீசார் கைது செய்தனர். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி மடிப்பாக்கம் மின்வாரிய எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் பலமுறை மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்டு யாரும் அழைப்பு எடுக்காதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பலர் மின்வாரிய அலுவலகத்திற்கு நேரில் வந்து முற்றுகையிட்டு அங்கிருந்த ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூரில் உள்ள நேதாஜி ஆயுதப்படை மைதானத்தில் வேலூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 63 வாகனங்கள் பொது ஏலம் விடப்பட்டது. மாவட்ட காவல் இணை கண்காணிப்பாளர் பழனி முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் மக்களும் ஆர்வமுடன் நுழைவு கட்டணம் செலுத்தி ஏலத்தில் கலந்து கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு வாகனத்தை ஏலம் எடுத்தனர். சேலம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் அமைந்துள்ள திருவிடைக்கழி சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் வைகாசி சதய திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 6ஆம் நாளான நேற்று முருகப்பெருமான் இரணியசுரனை வதயம் செய்யும் புராண வரலாறு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவிடைக்கழி கோவிலில் சுப்பிரமணியார் தேவசேன திருக்கல்யாண உற்சவம் இன்று நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குமரி மாவட்ட காவல்துறை சார்பில் மாவட்டத்தின்
பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களிலும் தலா 2 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக குலசேகரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்களிப்புடன் 50 புதிய அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இந்த 50 சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். அப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை குற்றங்களே இல்லாத முன்மாதிரி மாவட்டமாக மாற்றுவதே இலக்கு என அவர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உள்ள தனியார் பள்ளியிலிருந்து குழந்தைகளை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு 2 ஆட்டோக்கள் திருத்தரைப்பூண்டி சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்துள்ளது. அப்பொழுது ஆலங்கோடு பைபாஸ் அருகே முன்னே சென்ற ஆட்டோ அதில் உள்ள பள்ளி குழந்தையை இறக்கிவிட நிறுத்திய போது பின்புறம் வந்த மற்றொரு ஆட்டோ மோதியதில் ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 10க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்த குழந்தைகளை மீட்ட அப்பகுதி மக்கள் முத்துப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் இந்த விபத்திற்கான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உணவு மற்றும் குடிநீர் தேடி குடியிருப்பு பகுதிகளில் சர்வசாதாரணமாக உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் உபதலை பழத்தோட்டம் பகுதியில் மரத்தின் மீது பட்ட பகலில் சிறுத்தை ஒன்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் அச்சத்துடன் வீடியோ எடுத்த நிலையில் இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து சிறுத்தையை பிடிக்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இடும்பன் கோவில் செயல்பட்டு வருகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்து வரும் பக்தர்கள் இடுமன் குளத்தில் நீராடிவிட்டு இடுமனை வணங்கிவிட்டு மலைக்கோவிலுக்கு செல்வது வழக்கம். தற்பொழுது கோவில் செயல் அலுவலராக நரசிம்மன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்ற செயல் அலுவலர் நரசிம்மன் கோவிலின் இருப்புகளை சரிபார்த்த பொழுது 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் எடையுள்ள வெள்ளி இல்லாததை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக மேல் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் பழனி நகர காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பழனி நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வரும் பழனி என்பவர் மாணவர்களிடம் முடித்திருத்தம் செய்துதான் பள்ளிக்கு வர வேண்டும் என கூறியுள்ளார். மாணவர்கள் முடித்திருத்தம் செய்து வராதால் ஆத்திரமடைந்த உடற்கல்வி ஆசிரியர் அதே பகுதியில் உள்ள முடித்திருத்தம் செய்யும் தொழிலாளர்கள் 2 பள்ளிக்கு அழைத்து வந்து பள்ளி வளாகத்திலேயே சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு முடித்திருத்தம் செய்துள்ளார். இந்த சம்பவம் பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அருவியை சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும், கரடுமுரடான பாதையை சீரமைக்க வேண்டும். கடந்த திமுக ஆட்சியில் கடவூர் பகுதியில் தேவாங்கு சரணாலயம் அறிவிக்கப்பட்டது, அதையும் சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை செம்மஞ்சேரி பகுதியில் உள்ள புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ வேகமாக பரவி அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக வியாசார்பாடி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதற்கிடையில் டிரான்ஸ்பார்மர் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோ ஒன்றும் தீப்பிடித்து முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பரவாமல் தடுக்க தீவிரமாக அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.